எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது, ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்காகவோ இல்லை ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காகவோ சிலையாகவோ இல்லை கல்லறையாகவோ கட்டிடங்களாகவோ இப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறத நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு ராணி தன்னுடைய கணவருக்காக இங்கே படிக்கிணறு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அதில் சில சிறப்பம்சங்களையும் வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க தெரிஞ்சு. இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் இருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பதான் நகரம். இந்த நகரத்தின் பசுமையான புல்வெளிகளுக்கு நடுவே ராணி கி வாவ் எனப்படும் மிக பிரம்மாண்டமான படிக்கிணறு அமைந்துள்ளது. இந்த கிணறு சோலாங்கி வம்சத்தை சேர்ந்த முதலாம் பீம்தேவ் மன்னரின் நினைவாக அவருடைய மனைவி ராணி உதயமதியால் இந்த படிக்கிணறு ஆரம்பிக்கப்பட்டது. இவர்களுடைய மகன் முதலாம் கர்ணதேவ் மூலம் இந்த கிணறு கட்டி முடிக்கப்பட்டது. 64 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் 27 மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த படிக்கிணறு 7 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. கடைசி படிக்கட்டுக்கு கீழே சுமார் 30 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை சித்பூருக்கு செல்கிறது. இதற்கு காரணம் என்ன? போர்க்காலங்களில் அரச குடும்பத்தினர் தப்பிச் செல்வதற்காக கீழே சுரங்கப்பாதையாக இது கட்டப்பட்டிருக்கிறது. கிபி 1063 முதல் 1068 வரை இந்த கிணற்றை கட்டியிருக்கிறார்கள். காலப்போக்கில் இந்த படிக்கட்டு கிணறு கற்களாலும் மணலாலும் மூடப்பட்டு விட்டது. இதனால் நீண்ட காலம் மக்களுக்கு இந்த படிக்கட்டு பற்றி தெரியாமலே போய்விட்டது. 1960ஆம் ஆண்டு தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுமக்களின் பார்வைக்கும் விடப்பட்டது. 11ஆம் ஆண்டு நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட புகழ்பெற்ற ராணி கி வாவ் படித்துறை கிணற்றை சர்வதேச புராதன சின்னமாக ஐநா சபையில் யுனெஸ்கோ அமைப்பு 2014ஆம் ஆண்டு அறிவித்தது. அப்படிப்பட்ட இந்த ராணி கிணறில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். விஷ்ணுவின் தசாவதாரங்கள், புத்தர், முனிவர்கள், நாகக்கன்னிகைகள், கண்ணாடியை பார்த்து பொட்டு வைக்கும் பெண், யானைகள் போன்று 800க்கும் மேலான சிற்பங்கள் பக்கவாட்டு சுவர்களில் கலை நயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன. தூண்களிலும் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. கிணற்றுக்கு செல்லும் படிக்கட்டுகள் நேராக இல்லாமல் பக்கவாட்டில் ஏறவும் இறங்கவும் வசதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. குஜராத் மாநிலத்தில் மழைப்பொழிவு குறைவாக இருப்பதால் அங்கே தண்ணீர் பிரச்சனை எப்போதும் இருந்திருக்கிறது. தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க படிக்கிணறுகள் அமைக்கும் வழக்கம் கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கிறது. மழை நீரை சேமிக்கும் இடமாகவும் இந்த படிக்கிணறுகள் இருந்திருக்கின்றன. 700 கிணறுகள் வரை இருந்திருக்கலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் இதுவரை 120 படிக்கிணறுகள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. குஜராத் தலைநகர் காந்தி நகரில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அட்டலாஜ் நகரில் உள்ள படிக்கிணறும் புகழ்பெற்றது. இது 5 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. தரைமட்டத்திலிருந்து அகலமான படிகளில் இறங்கிய பிறகு தூண்களுடன் கூடிய மண்டபம் உள்ளது. தூண்களிலும் சுவர்களிலும் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. 5 மண்டபங்களுக்கு கீழே நீச்சல் குளம் அளவுக்கு கிணறு வெட்டப்பட்டுள்ளது. கிணறு செவ்வக வடிவில் இருந்தாலும் மேற்கூரை முக்கோண வடிவில் உள்ளது. மேலே முழுவதுமாக மூடப்படாமல் சூரிய வெளிச்சமும் காற்றும் வரும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் படிக்கிணறு எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கிறது. தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் நம் முன்னோர்களின் மதிநுட்பத்தையும் குறிப்பாக ஒரு பெண்ணான ராணியின் கட்டிடக்கலையின் சிறப்பையும் இந்த படிக்கிணறுகள் பறைசாட்டி கொண்டிருக்கின்றன. இந்த ராணி கிணறு நம் இந்திய ரூபாய் நோட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. அது எந்த ரூபாய் நோட்டுன்னு காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.